மோடி 2014ஆம் ஆண்டு முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற போது முக்கிய 3 நபர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருந்தார். அதில் ஒன்று திரைத்துறையில் 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் உண்மையான வரலாற்று கதைகளை வெளியில் கொண்டுவர வேண்டும். அதே நேரத்தில் அது சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல திரைக்கதையுடன் இருக்க வேண்டும் என மோடி குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் அது நடந்திருப்பதும், குஜராத்தை தொடர்ந்து தமிழகம் வரை அடுத்து பாஜக எடுத்துள்ள திட்டமும் இதுநாள் வரை தமிழ் சினிமாவை தங்கள் கையில் வைத்துள்ள திராவிட கட்சிகளை சற்று அசைக்க செய்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்தை தீரஜ் சர்னா இயக்கியுள்ளார். விக்ராந்த், மாசி, ராஷி கண்ணா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படம் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இப்படத்தில் என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்லி உள்ளது. இப்படத்துக்கு உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், ஒடிசா, ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் வரிவிலக்கு அளித்துள்ளன. இப்படத்தை பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ஏற்கனவே பாராட்டியிருந்தனர். உண்மை வெளிவருவது நல்லது, அதுவும் சாமானிய மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உண்மை வெளிப்படுவது நல்லது. போலியான வர்ணனைகள் குறிப்பிட்ட சில காலம்தான் உயிர்ப்புடன் இருக்க முடியும். உண்மை நிச்சயம் வெளியே வந்தே தீரும் என்று இப்படம் குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் சில தினங்களுக்கு முன்பு பதிவிட்டிருந்தார். லக்னோவில் இப்படத்தை பார்த்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், விக்ராந்த், மாசி உள்ளிட்ட படக்குழுவினர் பெரும் சிரத்தை எடுத்து முக்கியமான படத்தை உருவாக்கியுள்ளனர். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். சமூகத்தில் பகைமையை உருவாக்கச் செய்த நிகழ்வின் உண்மையை அறிந்து கொள்ள மக்களுக்கு முழு உரிமை உள்ளது. அதனால் இந்த படம் அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் படத்துக்கு மாநில அரசு சார்பில் வரிவிலக்கு அளிக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள பாலயோகி ஆடிட்டோரியத்தில் திரையிடப்பட்ட த சபர்மதி ரிப்போர்ட் படத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தார். படத்தை பார்வையிட வருகை தந்த பிரதமர் மோடியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து சென்றனர். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோருடன் இணைந்து பிரதமர் மோடி இப்படத்தை பார்த்தார். பார்க்கும் பலரும் இப்போது மக்களுக்கு உண்மை தெரியும் வகையில் வரலாறு இருப்பதாக கூறுகின்றனர். குஜராத் நிகழ்வை தொடர்ந்து அடுத்து நாடு முழுவதும் மொழி வாரியாக இந்திய மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை விளக்கும் வகையாக தரமான பல திரைப்படங்கள் வர இருக்கிறதாம். அதிலும் தமிழகத்தில் திராவிட மாடல் என்னும் பெயரில் படம் வரலாம் என்றும் கூறப்படுகிறதாம். மேலும் இதை கிராமம் கிராமமாக இலவசமாக மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார்களாம். இந்த செய்தி இதுநாள் வரை தமிழக திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திராவிட கட்சிகள் சற்று அதிர்ச்சியில்தான் இருக்கிறதாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.